மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிஃப்டிலையும் ஒர்க் ஆகும், கிரிப்டோலையும் ஒர்க் ஆகும், ஃபாரெக்ஸ்லையும் ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணணும். இந்த ஹை அண்ட் லோவை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ, ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா பைக்காக வெயிட் பண்ணணும், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லுக்காக வெயிட் பண்ணணும். இது எப்படி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து லோ டைம் ஃப்ரேமை 1 மினிட் டைம் ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எப்போ ஹையை பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கிதோ ஹைக்கு மேலே, அப்போது நம்மளோட என்ட்ரி. ஸோ அது ரீடெஸ்டிங் ஆகணும். அந்த ரீடெஸ்டிங் ஆகிற டைம் மினிமம் ஒரு 20 to 15 கேண்டில்ஸ் வந்து மினிமம் மாதிரி இருக்கணும் ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ ஒரே கேண்டில் ரீடெஸ்டிங் ஆச்சுன்னா அதிலலாம் என்ட்ரி எடுத்துடாதீங்க, ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ இது 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட்டில் நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்டிங் ஆகிறதுக்கு எனக்கு மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் என்னோட ரீடெஸ்டிங் ஜோனில் என்னோட என்ட்ரி. 1:2 தான் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸு அந்த லோ பாயிண்ட் அழகாக டார்கெட் ரீச் ஆகிடும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மார்க்கெட்லையும் இது சூப்பராக ஒர்க் ஆகும்.